ஹலோ, வெல்கம் காய்ஸ். இன்றைக்கி நாங்கள் ஒரு ரிடில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போது ஒரு ப்ரிசன் இருக்குது. ஓகே, இப்படி ஒரு ப்ரிசன். இந்த ப்ரிசனுக்குள்ள 4 பேரை தப்பாக பிடிச்சி வச்சுட்டாங்க. ஓகே, இவங்க தான் ஆக்கள். இவங்க 4 பேரும் நிஜமாகவே ஒரு கைதிகள் கிடையாது. இவங்க யாருன்னா லொஜிஷியன்ஸ், அதாவது தர்க்கவியலாளர்கள். அவங்க அதாவது இப்போ சரியாக லாஜிக் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க, அப்படி. ஓகே, இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இவங்க 4 பேரும் போயிட்டு வார்டன்கிட்ட, வார்டன் நாங்கள் கிரிமினல் இல்லை, நாங்கள் இப்படி லொஜிஷியன்ஸ், ஸோ எங்களை நீங்கள் வெட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி. அப்போ வார்டனும் யோசித்து, சரி நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன்னு சொல்கிறாரு. ஓகே, அப்போ அந்த வார்டன் என்ன சான்ஸ் தராருன்னா, நீங்கள் 4 பேரும் லொஜிஷியன்ஸ் தானே, நான் லாஜிக்கலாக ஒரு கேள்வி கேட்குறேன், ஸோ அதை நீங்கள் சரியாக விட சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் 4 யாராவது ஒருத்தர் விட சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் 4 பேருமே போகலாம் அப்படி. அது என்ன கேட்டாருன்னா, இப்படி ஒரு மேடையில் அவங்கள நிற்க வைக்கிறாங்க. ஓகே, இப்படி இங்கே மிகப்பெரிய வார்டன் இருக்கு. ஓகே, அதோட இங்கே ஒருத்தர் நிற்கிறார், இங்கே ஒருத்தர் நிற்கிறார், இங்கே ஒருத்தர் நிற்கிறார், இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு. இவர் ABCD, இது வால். ஓகே, இப்போ என்ன சொல்ல வராருன்னா, இவர் கையில் ஒரு ஹேட் ஒன்று கொடுக்குறாரு. இது ரெட் கலர். இவர் கையில் ஒரு ஹேட், இது ப்ளூ கலர். இவர் கையில் ஒரு ஹேட், இது ரெட். இவர் கையில் ஒரு ஹேட், இது ப்ளூ. ஸோ இவங்க 4 பேருக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் என் தலையில் இந்த கலர் ஹேட்டு தான் இருக்குது அப்படின்னு 100% ஷுவராக கத்தி சொன்னாங்கன்னா தே ஆர் சேவ்டு. ஸோ 4 பேருமே ஃப்ரீ டு கோ. ஓகேயா, இவங்க 4 பேரும் இந்த வால் இப்படி இருக்குது. இவங்க 2 பேரும் பார்த்துக்க முடியாது, இப்படி பார்த்துக்கலாம். இவருக்கு இவரும் பியும் சியும் தெரிவார், பிக்கு சி மட்டும் தெரிவார், சிக்கு யாருமே தெரிய மாட்டாங்க, டிக்கும் யாருமே தெரிய மாட்டாங்க. நடுவில் வால் இருக்குல்ல. ஓகேயா, ஸோ இப்போ இந்த பஸ்ஸில் 100% யார் ஷுவராக சொல்ல முடியும்? அப்படி யார் சொல்லுவாரோ அவர் எப்படி அந்த பஸ்ஸில் முடித்து அவர் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லும். ஓகே, இப்போது நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம். ஸோ இந்த ரெட்டுக்கு தான் தலையில் என்ன கலர் ஹேட் இருக்குன்னு தெரியாது. ஓகே, பின்னாடியும் பார்க்க முடியாது. ஸோ இவரால் என் தலையில் ரெட் கலர் ஹேட்டு தான் இல்லைன்னா ப்ளூ கலர் ஹேட்டு தான்னு சொல்ல முடியாது. ஸோ இவரை ஈக்குவேஷன்லேருந்து தூக்கும். ப்ளூக்கு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த வால் தான் இருக்குல்ல, முடியாது. ஓகே, இப்போது ஏக்கு ப்ளூ ரெட் ரெண்டுமே விசிபிளாக இருக்குது. ஓகேயா, அப்போது இவர் தலையில் என்ன இருக்குன்னு இவருக்கு எப்படி சொல்லலாம்? என் கையில் ஒருவேளை ரெட் இருக்கலாம், இன்னொரு தடவை ப்ளூ இருக்கலாம் அப்படின்னு. இப்போ இவருக்கும்
இவருக்கும் என்ன சொல்லலாம்னா முன்னுக்கு ரெட் இருக்கு, என் தலையில் ரெட் இருக்கலாம், இல்லைன்னா ப்ளூவும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போது என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ எல்லாருமே இருக்காங்க, ஆனால் ஏன் ரொம்ப அமைதியாக இருக்கார், அதை இந்த பி கவனிக்கிறார். ஏன்னா சப்போஸ் இந்த பி தலையில் ரெட் இருந்திருந்தா ரெட்டுன்னு ஆகியிருக்கும். ரெட்டுன்னு ஆகியிருந்தா இவர் என்ன சொல்லியிருப்பார், என் தலையில் ப்ளூ தான் இருக்குன்னு கத்தியிருப்பார் இல்லையா? ஏன்னா 2 ரெட்டை கண்டுட்டார். ஸோ மீதி இருக்க 2மே ப்ளூ தான். ஸோ அவர் கத்தியிருக்கணும், ஆனால் கத்தலை. அப்போது இந்த ப்ளூ 2வது ஆள் யோசிக்கலாம், ஆடாடா என் பின்னுக்குள்ளவனுக்கு நாங்கள் 2 பேருமே தெரிகிறோம், 2 பேருமே ரெட்டாக இருந்தால் கண்டிப்பாக கத்தியிருப்பான். ஆனால் எனக்கு முன்னுக்கு ரெட் இருக்குது, ஸோ நான் இன்னொரு கலர். ஸோ என் தலையில் என்ன கலர் இருக்குன்னு பி யோசிச்சிருப்பார், என் தலையில் ப்ளூ தான் இருக்குது. ஸோ இவர் ஐயா என் தலையில் ப்ளூ கலர் தான் இருக்குன்னு கத்தியிருப்பார். ஸோ இந்த 4 பேரும் ஃப்ரீ டு கோ. இந்த மாதிரி நிறைய ரீடல்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய்.